காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். Taste daily. Taste the daily. அந்த பெண்ணை வந்து ஒரு தாயாக, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல யாரை நம்பியும் போகாதீங்க. இப்போ அந்த ஆண் நண்பர் வந்து உண்மையிலேயே அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் அவருக்கு இருந்தா கூட ஒரு 3 பேர் அருவாளோட சுத்தி வளைச்சு அவரை தாக்கும் பொழுது அவர் என்னதாங்க பண்ணுவாரு? நேத்து விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. துயில் கலைந்து எழுந்து வர வேண்டும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு பிரச்சனை நடந்தோடனே பின்னங்கால் பிடரியில அடிக்கிற அளவுக்கு ஓடி பண்ணவர் தானே சார் நீங்க? இந்த எத்தனை மணிக்கு போட்டிருக்காரு அந்த ட்வீட்? அதையும் கொஞ்சம் படிங்க. நேத்து இரவு போட்டாரு. போட்டுட்டு என்ன பண்ணாரு? போத்தி முடி தூங்கிட்டாருல பனையூர்ல. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பெண்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்குன்னா கிளம்பி போக வேண்டியது தானங்க. இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க கோவையில. போக வேண்டியது தானங்க. கோவைக்கு போக வேண்டியது தானங்க. வெளியே தலகாட்ட முடியல திமுக ஆட்சியில. பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. தேர்தல் வாக்குறுதியா மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கட்சியோட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லுவாரா? இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அது அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்க பெண்கள் மீது அக்கறை இல்ல. பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க என்ஷூர் பண்ணணும். நீங்க பெண்களுடைய பாதுகாப்பை குடிச்சு புட்ல ரேப் பண்றாங்க. குடிச்சு புட்ல 80 வயசு கிழவியை ரேப் பண்றான். எல்லாமே இப்படி தான் நடக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவையில் நடந்த அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் இது சம்பந்தமாக காவல்துறை 24 மணி நேரத்தில் 3 பேரை வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த இன்சிடென்ட் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு முதல்ல நம்ம வந்து ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்களுக்கு இப்போ முக்கியமாக தேவை ஒரு ஃபிசிக்கலி ஷி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மென்டலி ஷி நீட்ஸ் அ லாட் ஆஃப் அஷூரன்ஸ். அதை வந்து முதல்ல உறுதி செய்யணும். அதுதான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கட்டும். காவல்துறை வந்து இதில் உடனே 24 மணி நேரத்துக்கு கூட இரவாக வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். பட் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட். நம்ம வெறும் காவல்துறையோ இல்லை சம்மந்தப்பட்ட அந்த விக்டிமையும் வந்து நம்ம நேம் பண்ணியோ ப்ளேம் பண்ணியோ எந்த ஒரு சொல்யூஷனும் வரப்போறதில்ல. இட்ஸ் கோயிங் டு பி அ கலெக்டிவ் எஃபர்ட். இதை தான் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பரபரப்பாக அந்த நிமிஷத்துக்கு வந்து பேசுகிறோம். அரசியல்வாதிகள் அதை வந்து அரசியல்படுத்துகிறாங்க அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக. பட் ஒரு 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 சொசைட்டியாக, ஒரு சோஷியல் ரீதியாக இது போன்ற சம்பவங்களை நாம் எப்படி அணுகிறோம், அதுலேருந்து என்ன பாடங்களை கற்றுக்கிட்டு இது போன்ற சம்பவங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல எங்கேயோ நம்ம ஃபீல் ஆகிறோமோ அப்படின்னு தான் தோணுது. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசணும். இது போன்ற விஷயங்களை வெறும் அரசியல் கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்காம ஒரு சமூக ரீதியாக இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 19 வயசு குழந்தைக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். இரவு நேரங்களில் வந்து இந்த ரோந்து பணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலும் வந்து குடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக நம்ம அண்மை காலமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கமும் காவல்துறையும் எந்த அளவுக்கு கவனம் கொள்ளணும்னு நினைக்கிறேன்? இல்லை, இன்றைக்கி ஆக்சுவலாக அங்கே காவல்துறை தரப்பில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பார் இருந்தது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடத்தணும், அந்த பார் வந்து அங்கேருந்து அகற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவுடைய விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம டிவியில் பார்க்கும்பொழுதே தெரியுது. இரவு நேரங்களில் ரொம்ப ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லாத ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி தான் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசும்பொழுது, ஜேர்னலிஸ்ட் சில பேர்கிட்ட பேசும்பொழுதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொட்டீனா இந்த மாதிரி நபர்கள் வந்து நைட் டைம்ல அங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, 5 பீட் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, 2 பெட்ரோல் கார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே 5 பீட் ஆபீசர்ஸும் 2 பெட்ரோல் கார்ஸும் இருந்ததுன்னா இது போன்ற விஷயம் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா தானே இருக்கணும். அப்போ அந்த பீட் ஆஃபீஸர்ஸ் இல்லை பெட்ரோல் கார்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம காவல்துறையை நோக்கி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கத்தானே செய்யுது. குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் அவுட் போஸ்டாவது நீங்கள் அங்கே போட வேண்டாமா? இன்னைக்கு வந்து அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சொல்கிறாரு, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, சிசிடிவி கேமராஸ் இருக்குது, ஆனால் பெரும்பாலான சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தானே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் நடத்தும் போது இதே ஒரு குற்றச்சாட்டு வந்ததில்லை.
அப்ப என்னைக்கு தான் இதெல்லாம் வந்து நீங்க சரி செய்ய போறீங்க? ஒரு சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலன்னா அது சரி செய்ய வேண்டியது பொதுமக்களுடைய கடமையா இல்ல காவல்துறையோட கடமையா? அப்ப நீங்க தானே அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா இந்த சிசிடிவி கேமராஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது காவல்துறை தானே கண்காணிக்க வேண்டும். அப்ப காவல்துறை தரப்புலையும் ஏகப்பட்ட லேக்யூனே இருக்கு, ஏகப்பட்ட ஒரு லேக் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்ப இதெல்லாம் கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்க தான் வேணும். அது இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அதிகம் வளைய வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கான்ஸ்டன்டா அவங்க ஒரு பெட்ரோல் ஆஃபீஸர் யாராவது இருந்தாங்கன்னா இது போன்ற பேச வரக்கூடிய நபர்களையும் அவங்க வந்து வார்ன் பண்ணலாம். இங்கெல்லாம் வராதீங்க, இது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா, இங்க வெளிச்சம் கூட ஜாஸ்தி இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரத்துக்கு உடனே வந்து காவல்துறை தரப்புல இருந்தோ இல்ல பொதுமக்கள் தரப்புல இருந்தோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட ஆளுகள் வர முடியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கு. அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் போலீஸ் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்பட்டு இருந்தாங்கன்னா அங்க டெஃபினட்டா ஏற்படுத்தி இருக்க முடியும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்தெல்லாம் போகவே முடியாது, ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஏற்கனவே அந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இரவு நேரம் அப்படிங்கிறதா லைட் வெளிச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்போ என்னன்னா பொதுவாக வந்து பெண்களை ஈஸியாக விக்டிமைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த விவகாரங்களில் கூட எதுக்கு வந்து ராத்திரி அந்த பையனோட போனா கார்ல அப்படிங்கிறது தான் இன்னொரு தரப்பு வாதமாகவும் இருக்கும். இது எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலும் இது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க, எல்லா இன்சிடென்ட்லயும் நடக்குதுங்க. இப்போ நான் வந்து அரசியல்லாம் தாண்டி பொதுவா சொல்றேனே, இப்போ இது போன்ற சம்பவம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்தா பாஜக தரப்புல பாஜகவுக்கு ஆதரவா பேசுறவங்க இதே மாதிரி வாதத்தை தான் வைப்பாங்க. 6 மணிக்கு மேல அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சு, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனாங்க, ஏன் இவங்களுக்கு பக்புக்கு போனாங்க, ஏன் ஆண் நண்பர்களோட பேச போனாங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டுல நடக்கும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவா பேசுறவங்களும் இதே மாதிரியான ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. போலி பெண்ணியவாதிகள் நிறைய பேர் உடனே வந்து விக்டிம் பிளேமிங் பண்றோம், விக்டிம் ஷேமிங் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து சமீபத்தில் அஜித் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதில் வந்து சொன்னார், நம்ம ரைட்ஸை பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோமா அப்படின்னு. இட்ஸ் வெரி ட்ரூ இல்லை? இப்போ நம்ம காவல்துறையை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம், அதற்கான உரிமை நமக்கு இருக்குது. பட் நம்மளுடைய பர்சனல் சேஃப்டியை வந்து என்ஷோர் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? இப்போ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வியாக தோணும். பட் அது இப்போ கேட்க வேண்டிய சூழ்நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. முதல்ல அந்த விக்டிமுக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதை தாண்டி ஏன் அந்த பெண் வந்து அந்த ஒரு இரவு நேரத்தில் அந்த ஆண் நண்பரோட அங்கே போய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் வந்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையை நம்ம பெண்களை பார்க்குறோம். ஒரு சாதாரணமாக ஒரு டீ கடையிலையோ இல்லை காலேஜ் வாசலையோ இல்லை கிளாஸ் ரூம் வாசலையோ ஒரு ஆண் நண்பரோட தொடர்ந்து ஒரு பெண் பேசினா கூட அந்த பெண்ணை வந்து நம்ம கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தில் தானே இன்னும் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பெண்களை பற்றி நீங்கள் அந்த பெண்களை பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்க அந்த பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை என்ன பாருங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க பெண்களை தானே விக்டிமைஸ் பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் பெண்களை தானே நீங்க குத்தம் சொல்றீங்க, எப்ப பார்த்தாலும் பெண்களுடைய மொராலிட்டியும் பெண்களுடைய கேரக்டரையும் தானே நீங்க ஜட்ஜ் பண்றீங்க. இன்னமும் வந்து பல இடங்கள்ல வந்து சாதி பெயர்ல கூட்டம் நடத்தி சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ நல்ல பையனா பார்த்து, நல்ல படிச்ச பையனா பார்த்து, சமூகத்துல நல்ல பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சத்தியம் வாங்கினா அதுல ஏதாவது அர்த்தமாவது இருக்கு. நீ மோசமானாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஜாதி பையனா இருந்தா பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற சத்தியம் வாங்கக்கூடிய சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சமூகத்துல நீங்க அந்த பெண்களை குத்தம் சொல்லி இல்ல குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப அவளுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் நண்பர்கிட்ட நாம தைரியமா பேசலாம், இந்த சமூகம் நம்மளை தப்பா பார்க்காது, இது என்னுடைய, நான் 18 வயசு கடந்துட்டேன், என்னுடைய ஆண் நண்பராக இருக்கட்டும், இல்ல என்னுடைய காதலராக இருக்கட்டும், இல்ல என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, அவரோட பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தானா அப்படிப்பட்ட இடத்தை தேடி அந்த பொண்ணு போயிருக்காரு. இல்லை, இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா, 19 வயசு அந்த பெண்ணா இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் பழக்கம், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா பழக்கம், கடந்த சில நாட்களா பேசிட்டு வராங்க அப்படிங்கறதா. பர்சனல் சேஃப்டி தானே. நான் பெண்களுக்கு வந்து இதை நான் அட்வைஸாவே சொல்றேன். இதை வந்து நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர், எனக்கு 21 வயசுல ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை வந்து ஒரு தாயாக, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல யாரை நம்பியும் போகாதீங்க. இப்போ அந்த ஆண் நண்பர் வந்து உண்மையிலேயே அந்த பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் அவருக்கு இருந்தா கூட ஒரு 3 பேர் அருவாளோட சுத்தி வளைச்சு அவரை தாக்கும் பொழுது அவர் என்னதாங்க பண்ணுவாரு? அப்படியும் அந்த பையன் அவ்வளோ காயங்கள், வெட்டு காயங்கள் பட்டுமோ அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டியில போலீஸை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அந்த பிள்ளையை சொல்லியிருக்குது இல்ல. அப்ப அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தானே அந்த பிள்ளை பழகி இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அப்ப இதுல வந்து நம்ம we just cannot jump to conclusions like that.
அப்போ நம்ம இது எல்லாத்தையும் பெண்களும் ரியலைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி நடந்துக்கங்க. இது ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி தான். நான் நல்ல டிரைவராக இருக்கலாம், ஆனால் எதிர்க்க வரவன் நல்லா வண்டி ஓட்டுறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எதிரில் வந்தவன் தப்பா ஓட்டிட்டான். அந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி சமூக விரோத சக்திகள் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. இது போன்ற நபர்கள், இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்காங்க. இது போன்ற குற்றங்கள் நடக்குது. இப்போ இது கூட இது ஒரு ரேண்டம் கிரைம், இது ஒரு பிளான்ட் ராக்கெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில ஒரு வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வல்னரபிளான ஒரு விக்டிம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. இல்ல பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கறதே நம்ம வந்து இந்த இடத்துல ஏங்க அவங்க வந்து ரிப்பீட் அஃபெண்டர்ஸ்னு சொல்றாங்க. அவங்க எல்லா கொள்ளையில இருந்து எல்லாத்துலயும் அவங்க மேல வந்து ஒரு தே ஆர் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ், அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு காவல்துறை வந்து பதிவு பண்றாங்க. அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன மொராலிட்டி இல்ல எத்திக்ஸ் இல்ல எதுங்க எதிர்பார்க்க முடியும்? அவங்க அப்படித்தானங்க இருப்பாங்க. அருவாளையும் தூக்கிட்டு அவங்க சுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்காங்க சமூகத்துல. அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பர்சனல் சேஃப்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த பொண்ணை நான் பிளேம் பண்ணவே இல்லைங்க. அந்த பொண்ணை நான் ஜட்ஜும் பண்ணலை. அவங்களுடைய ஆண் நண்பரோடைய பேசக்கூடிய எல்லா சுதந்திரமும் அந்த பெண்ணுக்கு இருக்கு. அந்த பெண்ணை நீங்க தவறான ஒரு பார்வை இந்த சமூகம் பார்க்கறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு இடங்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அந்த பெண்ணு தள்ளப்படுது. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு வளர்ந்து வர சமூகம், பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க, ஒரு நல்ல ஆண் நண்பரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. 18 வயசுல ஓட்டு போடுற அளவுக்கு இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அதிகாரம் கொடுக்குறோங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காதா? அப்ப இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம பேசி தாங்க புரிய வைக்கணும். எத்தனை குடும்பங்கள்ல பெண்களோட உட்கார்ந்து வெளிப்படையா பேசுறாங்க. இப்ப என் வீட்டுல என் பெண் இருக்கா, என் பெண்ணுக்கு வந்து அவ காலேஜ்ல படிக்கிறா, அவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னு சொல்றேன் நான். எனக்கு இப்போ நீ வந்து ஆண் நண்பர்களோட பழகிறதையோ அவங்கள பேசுறதுலையோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு தெருமுனையில் நின்று பேசுறது இல்லை ஒதுக்குப்புறமா நின்று பேசாத. வீட்டுக்கு கூட்டு வா, சிட் இன் தி லிவிங் ரூம், offer them some tea or offer them some biscuits, sit in the living room and talk to them. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பை வந்து வளர்க்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள் இருக்கு. யதார்த்தமா பெண்கள் பேசணும், நல்ல விதமா பெண்கள் பேசினா கூட அதை சந்தேக பார்வையில பார்க்கக்கூடிய பல குடும்பங்கள் தான். இது வந்து ஒட்டுமொத்தமா சமூகத்தினுடைய ஒரு குறையாவும் இதை பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த சமூகத்தோட குறைதான், இதை ஒட்டுமொத்தமா நான் சமூகத்தோட குறையா தானங்க நான் பாக்குறேன். நான் அந்த பெண்ணை பிளேமே பண்ண மாட்டேன், அந்த பையனையும் நான் பிளேமே பண்ண மாட்டேன். சமூகத்தோட குறை. நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க பெண்களை எப்படி பாக்குறீங்க, நீங்க பெண்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்க, அதை நான் சமூகத்துடைய குறைய தான் நான் பாக்குறேன். இதை வந்து நான் வந்து அந்த பெண்ணை நான் குறைய சொல்ல மாட்டேன். இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இப்போ இந்த கோவை இன்சிடென்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாதிரி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அரசியல் ரீதியாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து ஆளும் அரசாங்கம் மீது காவல்துறை மீது வந்துட்டு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? See, we have to learn from earlier instances. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தும் போதே அங்கே வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, இரவு நேரத்தில் ஒரு ஆண் நண்பரோட அந்த பெண் பேசிகிட்டு இருந்தா, அந்த விஷயங்கள்லாம் வந்தது. அப்பவும் பேசும்பொழுது நம்ம சொன்னோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க பர்சனல் சேஃப்டியை அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும், அது வந்து உங்களுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அதை கடந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம விமர்சனம் பண்ணல, இல்லை அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணல, இல்லை அவங்கள ஜட்ஜும் நம்ம பண்ணல. இப்போ அதை கடந்து வந்துட்டோம். அரசியல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தாலும் நாம் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் நடந்தாலும் நாம் பேசுகிறோம், தமிழ்நாட்டில் நடந்தாலும் நாம் பேசுகிறோம், மணிப்பூரில் நடந்தாலும் பேசுகிறோம், மத்திய பிரதேசில் நடந்தாலும் பேசுகிறோம், எல்லா இடத்துல நடந்தாலும் நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே இது போன்ற சம்பவங்களை விமர்சனம் செய்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் மற்ற மாநிலங்களில், குறிப்பாக இவங்களுடைய அரசு ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் நடந்தால் ஏன் அதை மௌனமாக கடந்து போகிறாங்க? ஏன் அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை கேட்டால் வந்து உடனே ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் மணிப்பூரை பற்றி தான் பேசும், இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் வந்து மத்திய பிரதேச பற்றி தான் பேசணும். நான் பேசுகிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தாலும் நான் பேசுகிறேன். நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் கட்சிக்குள்ளே நடந்தாலே நீங்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ பாஜகவாக இருக்கட்டும், இன்னைக்கு பாஜக அண்ணாமலை உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நேற்றுக்கு ட்வீட் போடுறாரு. நேற்று வந்த ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணுறேன். டெல்லியில் கடந்த 10 வருஷமா 1.84 லட்சம் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. இதுல 50,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய நிலைமை என்னன்னே தெரியல. அவங்க எங்க இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, என்ன ஆனாங்க, எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியோடைய சட்டம் ஒழுங்கு யார் கீழே வருது? ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சகம் கீழே தானே வருது. உள்துறை அமைச்சகத்துக்கு யார் பொறுப்பு? 10 வருஷமா அமித்ஷா தானே ஹேண்டில் பண்றாரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டை. அப்ப நாம கேட்கலாம்ல, சட்டம் ஒழுங்கு ஒரு கேபிட்டல் சிட்டிங்க, இந்தியாவுடைய கேபிட்டல், அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு நாம கேட்கலாம்ல. இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறார் அண்ணாமலை? இங்க நடந்தா உடனே ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல. அப்ப அங்க நடந்தா அமித்ஷா பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு ஏன் உங்க வாயில இருந்து வரமாட்டேங்குது? ஏன் அதை பத்தி பேசாம கடந்து போறீங்க? நேத்து விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு.
துயில் கலைந்து எழுந்து வர வேண்டும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒரு பிரச்சனை நடந்தோடனே பின்னங்கால் பிடரியில அடிக்கிற அளவுக்கு ஓடி போனவர் தானே சார் நீங்க. ஆனா அன்னைக்கும் இரவு நேரம் பாராமல் கரூருக்கு வந்தவர் தானே முதலமைச்சர். ஒரு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆகலையா? 72 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோல கூட இதற்கு தார்மீக ரீதியா நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடிஞ்சதா? இல்ல இப்போ விஜய் வந்து உங்களுடைய கரூர் ஸ்டாம்பீட்ல நான் சொல்லி விஜயனுடைய அந்த ட்விட்டை நான் படிச்சிடுறேன். கோவையில் தனியார் கல்லூரி மாணவர் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்தல் ஆளாயிருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டு நெஞ்சம் பதறுகிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எங்கே? பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே? தொடர்ந்து துன்பம் நேர்கிறது. தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது அப்படின்னு சொல்லி அவர் நீங்க சொன்ன அது எத்தனை மணிக்கு போட்டிருக்காரு அந்த ட்வீட்? அதையும் கொஞ்சம் படிங்க. நேத்து இரவு போட்டிருக்காரு. இரவு போட்டாரு. போட்டுட்டு என்ன பண்ணாரு? போத்தி முடி தூங்கிட்டாருல பனையூர்ல. நீங்க துயில போயிட்டீங்கல்ல போத்தி முடிட்டு. இருவரா காவல்துறை தானே வேலை செஞ்சு அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பெண்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்குன்னா கிளம்பி போக வேண்டியது தானங்க. இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க கோவையில. கோவைக்கு போக வேண்டியது தானங்க. அவ்வளவு தூரம் நீங்க அரசியல் பேசுறீங்கல்ல. நீங்க என்ன உங்களுடைய கரூர் கூட்டத்துல ஒரு பெண்ணுடைய காணொலி நீங்க பாத்தீங்களா இல்லையா? எப்படி படக்கூடாத இடத்துல கை வச்சாங்க, எங்க மிஸ்ஹேண்டில் பண்ணாங்க ரசிகர்கள் அப்படின்னு பேசுனாங்களே. உங்க ரசிகர்கள் கூட்டத்தையும் உங்களால கட்டுப்படுத்த முடியல. அவங்கள நெறிப்படுத்த உங்களை நீங்க தவறிட்டீங்க. அந்த பெண் சொல்றாங்கல்ல, ஒரு பெண்ணுடைய காணொலி வைரல் ஆச்சு இல்லையா? உங்க கட்சியில சேர்ந்தவங்களே பாக்சோ வழக்குல கைதாயிருக்கிறாங்க, பெண்களுடைய பாலியல் குற்றச்சாட்டுகளை கைதாயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை உங்க கட்சியில வச்சிருக்கீங்க நீங்க. அப்பெல்லாம் எங்க போச்சு? அப்பெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை நினைச்சு நீங்க ஏன் பதறல? அதற்கு ஏன் ஒரு கண்டன அறிக்கை விடல? உங்க கட்சியில நடந்தா வாயை முடிட்டு அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சரி. நீங்க 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 சொல்ற கருத்துக்கே நான் வரேன். எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் தான் வரணும். யார் யாரு எங்கெங்க போய் பேசுறாங்க எல்லாரையும் ஸ்டாலின் மானிட்டர் பண்ண முடியுமாங்க? இல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் நீங்க சொல்லுங்களேன். விமர்சனம் பண்றக்கூடிய கட்சிகள் இதுக்கு என்ன சொல்யூஷன் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. என்ன ஒவ்வொரு பெண்களுடைய உடம்புலயும் மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு அபத்தமா இருக்குல்ல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள். எவ்வளவு மேலோட்டமா வைக்கிறீங்க நீங்க விமர்சனங்கள். இல்ல அப்போ விஜயனுடைய அந்த விமர்சனம் வந்து நியாயமே இல்ல. அவர் உண்மையாலுமே அக்கறைக்காக பேசல, வெறும் அரசியலுக்காக தான் அந்த ட்வீட் போட்டாரு. அவர் அரசியலுக்காக தான் பேசுறாரு. அவர் அக்கறையோட பேசிருக்காருன்னா கரூர்ல தான் பார்த்தோமே அவரோட அக்கறை. ஒரு மாசமா வீட்டுக்குள்ள தானே பூட்டி கிடந்தாரு. ஒரு மாசம் ஆச்சு. பிரஸ் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இல்ல பிரஸ் கேட்கிற கேள்விகளுக்கு ஏதாவது நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமையோ இல்ல உங்களுக்கு என்ன யோகியதையோ இருக்கு? ஒரு பிரச்சனை வந்துதா அவர் பயந்துட்டு போய் அறிவாலயத்துக்குள்ள கதவு பூட்டிக்கிறாரா ஸ்டாலின்? இல்லன்னா போய் அவர் வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு 3 நாள் 10 நாள் வெளியில வராம இருக்கிறாரா? நீங்க முதல்ல ஒரு அரசியல்வாதியா மாறுங்க, அதுக்கப்புறம் அரசியல் விமர்சனங்கள் வைங்க. இப்ப நீங்க பாஜகவை பத்தி சொல்றீங்க. வானதி ஸ்ரீனிவாசன் நேத்து ஆர்ப்பாட்டமே நடத்தி முடிச்சிட்டாங்க. 2017 ஸ்ரீனிவாசன் கோவையில எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களுடைய டியூட்டி அவங்க போறாங்க. ஐ அப்ரிஷியேட் தட். வானதி ஸ்ரீனிவாசன் பண்ணதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இதே வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதே ஏன் வாயை மூடிட்டு மௌனமா இருந்தாங்க? அப்பெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசனோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல குஷ்பு சுந்தரோ ஏன் வாயை திறக்கல? அப்பெல்லாம் ஏன் அதை கடந்து போறாங்க? ஒரு பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்காக வானதி ஸ்ரீனிவாசன் என்னைக்காவது அந்த மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்களா? ஒரு பில்கிஸ் பானுக்கு ஆதரவா அவங்க பேசியிருக்கிறாங்களா? அப்பெல்லாம் எங்க போச்சு வானதி ஸ்ரீனிவாசனோட கடமை உணர்ச்சி எங்க போச்சுன்னு கேட்கிறேன் நான். எங்க சம்பவம் நடந்தாலும் கனிமொழி அவர்கள் பேசுறாங்களா இல்லையா? எங்க சம்பவம் நடந்தாலும் கனிமொழி அவர்கள் பேசுறாங்களா? இந்த சம்பவங்கள் பேசலன்னா அதுவும் கண்டிக்கத்தக்கதுதான். இந்த சம்பவத்துக்கு அவங்க பேசலன்னா அதுவும் கண்டிக்கத்தக்கது. நான் என்ன சொல்றேன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் பெண் தலைவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் தயவு செஞ்சு பெண்களுக்காக பேசுங்க. அப்பதானே வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என் கட்சிக்குள்ள நடந்ததுன்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன், நான் வாயே திறக்க மாட்டேன், அதை கடந்து போயிடுவேன். மத்த கட்சிகள்ல நடந்தா மட்டும் நான் களத்துல வந்து நின்னு பெண்ணிய போராளி வேஷம் போடுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எல்லாருக்காகவும் பேசுங்கிறேன். அது யாரா இருந்தாலும் இட் அப்ளைஸ் டு ஈவன் கனிமொழி. இன்னொரு விஷயமும் சொல்லட்டுமா? இந்த விஷயம் நடந்து முடியறதுக்குள்ள நேத்துக்கு ஒரு ஆங்கில ஊடகத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள்ல 3 பேரை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இஸ்லாமியர் ஒரு பேர் முதல் கொண்டு பதிவு பண்றாங்க, எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம. எனக்கு உடனே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பகீர்னுச்சு. இப்ப இதை வச்சு இவங்க என்ன அரசியல் பண்ணுவாங்க? ஏற்கனவே இவங்களுக்கு சிறுபான்மையினர் கண்டா ஆகாது. அப்ப இதை வச்சு என்னெல்லாம் அரசியல் பண்ணுவாங்களா? இன்னைக்கு வந்து இங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால 3 பேரோட பேரும் சொல்றாங்க. தவசி, குணா, அதுக்கப்புறம் கார்த்திக்னு 3 பேரையும் சொல்றாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நேஷனல் லெவல் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணாம எந்த பின்னணியாக இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், தப்பு பண்றவன் தான்.
அவனை தப்பு பண்றவனா பாருங்க, அவன் எந்த கட்சி பின்னணியை சேர்ந்தவன், எந்த இதை சேர்ந்தவன், இதெல்லாம் கடந்து இது பெண்களுக்கான ஒரு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு சமூகமா என்னைக்கு நாம இதை எதிர்கொள்ள போறோம்? இட் நீட்ஸ் அ மல்டி பார்ட்டிசன் அப்ரோச். இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லா பார்ட்டி, இப்போ தேசத்துடைய பாதுகாப்பு, தேசத்துடைய நலன்னா அரசியல் கட்சிகளை தாண்டி நம்ம எல்லாம் ஒரே நிலைப்பாட்டுல நிக்கிறோம்ல. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள், குழந்தைகளோட பாதுகாப்பு விஷயங்கள்லயும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கறத தாண்டி ஒரே நேர்கோட்டில் ஏன் நிக்க மாட்டேங்கிறாங்க? இதுல மட்டும் ஏன் அரசியல் ஆதாயம் தேடுறீங்கன்னு கேக்குறேன். இதை எல்லா கட்சிகளையும் நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனமா தான் நான் வைக்கிறேன். இது குறிப்பாக பாஜக இல்ல தாவேகா இல்ல எல்லாரும் திமுக இன்க்ளூடட் நான் வைக்கிறேன் இந்த விமர்சனம். இப்ப திமுக ஆட்சியில வந்து 80 வயசு வயதானவங்களுக்கும் பாலியல் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து நடக்குது, குழந்தைகளுக்கு நடக்குது, இப்போ மாணவிகளுக்கும் நடக்குது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு சொல்லி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த 4 வருஷமா 4.5 வருஷமா தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம், பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டம், தாவேக சார்பாக ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்துட்டே இருக்கு. வெளியே தலகாட்ட முடியல திமுக ஆட்சியில. பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. அதிமுக ஆட்சியில நடக்கவே இல்லையா? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை எப்பங்க நடந்தது? அந்த திருநெல்வேலி காசி தானே அவன் பேரு, அது எப்பங்க நடந்தது? அதிமுக ஆட்சியில் தானே நடந்தது. அதெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்ட ராக்கெட்ஸ். அதுக்கும் இப்படி வந்து போற போக்குல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துக்கும் there is a difference. இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கிரைம். அந்த இடத்துல அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு நடந்த ஒரு கிரைம் இது. ஆனா பொள்ளாச்சி சம்பவமோ இல்ல இந்த காசி விஷயமோ ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கிரைம் கிடையாது. இட் வாஸ் அ ராக்கெட். இட் வாஸ் பிளான் பண்ணி பிள்ளைங்களை ட்ராப் பண்ணி அவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்களை அந்த அரசாங்கம் எப்படி வந்து எதிர்கொண்டது? இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கிரைம் நடந்தோன்னா 3 மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு இரவோட இரவா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி வழக்குல இல்ல காசி வழக்குல நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கலாம்ல. அப்ப எவ்வளவு மேலோட்டமா இதை தாங்க நான் சொல்றேன். நீங்க பெண்கள் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைனா எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருந்து பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஆங்கிள் அதை பாருங்க. சரி, இது மாதிரி விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறதே இல்லையா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கிறதே இல்லையா? இல்ல மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கிறதே இல்லையா? வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு வந்து என்ன டிராவல் அட்வைசரி கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு போற பெண்கள் தயவு செஞ்சு பாதுகாப்பா போங்க, இந்தியாவில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே சொல்றான். தமிழ்நாட்டுல மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்றான். இந்தியா முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே வெளிநாட்டுக்காரன் சொல்றான். அப்போ இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவா புரியுதா இல்லையா? கோவை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு மாவட்டமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மாவட்டம் இப்ப வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் பாதுகாப்பு திமுக ஆட்சியில மாறிடுச்சு. இல்ல பாதுகாப்பு இருக்கு. இப்பதானே சொல்லியிருக்காங்க. அது சென்னையில இருக்கக்கூடிய பாதி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஆர் சேஃப் ஃபார் விமன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களே முன்ன வந்து சொல்றாங்க நாங்க சேஃபா இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இது போன்ற கிரைம்ஸ் வந்து அங்கெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ரிலேட்டிவ்லி மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க கிரைம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கிரைமை வச்சு ஒட்டுமொத்த இதையும் வந்து நீங்க ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிறது அபத்தமான ஒரு விஷயமா இருக்குல்ல. இதை எங்கேயும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இங்க ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த அரசு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். இங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இரவோட இரவா குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்து போதும் ஏகப்பட்ட அரசியல் நீங்க பண்ணீங்க. யார் அந்த சாரு அப்படின்லாம் நீங்க வந்து டேக்லைன் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்லயே வந்து ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை தண்டனையும் கொடுத்தாச்சு. இதுல வேற எதுவும் இல்லைன்னு கோர்ட் தரப்புல இருந்தே சொல்லிட்டாங்க. இதை பத்தி பேசினா அந்த கோர்ட் அவமதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு போய் கோர்ட் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அரசு கோர்ட்டே பாராட்டி இருக்கு. நீங்க துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, கோர்ட்டே பாராட்டி இருக்கு. அப்ப இதெல்லாம் நாம சொல்லலாம் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக அரசை நீங்க துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, நீதி வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ட் பாராட்டி இருக்கிறா? நீங்க சொல்லுங்க. ஒரு இதுல அந்த குழந்தைய வந்து கோவிலுக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னாங்க. இவங்க என்ன பண்ணானுங்க? தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு அந்த ஆளுக்கு, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா ஊர்வலம் போனவங்க தானே இவங்க. சிட்டிங் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் வெளிப்படையா குற்றச்சாட்டு வச்சு 1.5 மாசம் ஜந்தர் மந்தர்ல நின்று போராட்டம் பண்ணாங்க அந்த வீராங்கனைகள். பிரதமர் மோடி செங்கோலை எடுத்துக்கிட்டு நீதியை நிலநாட்டுறேன்னு பார்லிமெண்ட்டுக்குள்ள போனாரு. அவர் போற அதே நேரத்துல தானே நாயை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போனாங்க அந்த பெண்களை. நீங்க அப்படியே நீதியை நிலைநாட்டி கிழிச்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணமா கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சிஎம் பிரேன் சிங் என்ன சொன்னாரு? எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு பேச்சு பேசினாரு. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது, ஏதோ ஒரு சம்பவத்தை தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு பேசினார்ல. அன்னைக்கு ஏதாவது வானதி ஸ்ரீனிவாசனோ இல்ல குஷ்புவோ இல்ல தமிழிசையோ அவரை கண்டிச்சாங்களா? இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கண்டிச்சாங்களா? அப்போ உங்க ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல டிப்பர் லாரியில் அள்ளுற அளவுக்கு குப்பை இருக்கு. முதல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து பேசலாம் அப்படிங்கிற விமர்சனத்தை நம்மளால வைக்க முடியும். இதைத்தான் நான் சொல்றேன். பொதுவா இதெல்லாத்தையும் தாண்டி தயவு செஞ்சு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து
எந்த மாநிலத்துல எந்த அரசுல இந்த சம்பவங்கள் நடந்தாலும் தயவு செஞ்சு பேசுங்க. இன்னொரு இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்னென்னா மது, போதை, இந்த கஞ்சா, இதுக்கான அந்த புழக்கங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதான் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. நேற்று கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தம்பிமார்கள் வந்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு போய் அங்கே கடுமையான அந்த தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த கடையெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. இந்த மது, போதை இதுவுமே இந்த திமுக ஆட்சியில் அதிகமாயிடுச்சு. பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு முக்கிய காரணமாக இந்த மது தான் இருக்குது. போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்லை, மது போதை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுலையும் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃபர் இன் தட் இஸ் தேர். பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம் அதிகமாக இருக்கா? மற்ற மாநிலங்கள் இந்த பிரச்சனைகளே இல்லை. மற்ற மாநிலங்கள் இருக்கு, அரசாங்கமே எடுத்து பண்ணுது. இல்லங்க, எங்க மற்ற மாநிலங்கள் 12 மணிக்கு தான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது மற்ற மாநிலங்கள்ல மது விற்பனைக்காக மாநாடே நடத்துறாங்கங்க. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணணும்னே தோணல. எல்லாரையும் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விமர்சனங்களை நாங்க திராவிட மாடல் ஆட்சி நல்லது செய்யும் பொழுது சப்போர்ட் பண்ற நாங்களே இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விமர்சனங்களையும் நாங்க வைக்கிறோம். எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் பேசுங்கன்னு தானே சொல்றோம். சரி, இதெல்லாம் வந்து சம்பவம் நடக்கும்போது மட்டும் தானே பேசுறீங்க, அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்காம கடந்து போறீங்களே. இதைத்தானுங்க நான் முதல்ல இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துல இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இது போன்ற சோசியல் ஈவல்ஸை பார்ட்டி அரசியல் அப்படிங்கறத கடந்து ஒரு சொசைட்டியா we have to handle these issues அப்படின்னு தானே. நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அரசியல் கட்சிகள் வந்து அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி நடக்கும்போது பொள்ளாச்சி சம்பவம் நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. இந்த சம்பவத்துக்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா இப்போ செல்வ பெருந்தகை கடம் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணியா இருக்கட்டும், அதே மாதிரி பாலபாரதி போன்றவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் இது வரைக்கும் நான் செய்தி பார்த்தேன், இது வரைக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அது மாதிரி பல்வேறு கட்சிகள் சம்பவம் நடந்திருக்கு. 24 மணி நேரம் கூட உங்களால வெயிட் பண்ண முடியாதா? இல்ல திமுக ஆட்சி நடக்கிறதுனால நேத்து தான சம்பவம் நடந்திருக்கு. அவர் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவாரா இருக்கட்டும், வெயிட் அண்ட் வாட்ச்ங்க. உடனே why are you jumping to conclusions? என்ன நடந்தது, என்ன அவர் என்ன வேலையில இருக்கிறாரு, அவர் என்ன இதுல இருக்கிறாரு, அவருக்கு இது பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுட்டு அறிக்கை விடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில கூட இருக்கலாம். விரிவான ஒரு அறிக்கை வருமா இருக்கும், வெயிட் பண்ணுங்களேன். why are you jumping to conclusions? பாஜகல நடந்தா உடனே பாஜக தலைவர்கள் ரியாக்ட் பண்றாங்களா? அப்ப ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பாஜக இப்ப நடக்கிற திமுக ஆட்சி நம்ம எதுவும் தப்பா சொல்லிட கூடாது, அல்லது வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்க போராடும் பொழுது முதல்ல போய் அவங்கள சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சுட்டு நேரா முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வச்சாரா இல்லையா? சாம்சங் தொழிலாளிகள் போராடும் போது கூட்டணி கட்சிகள் தானங்க அவங்க கூட நின்று போராடினாங்க. அப்ப திமுக 12 மணி நேரம் வேலை அப்படின்னு கொண்டு வரும்பொழுது கூட்டணி கட்சிகள் தானே அதை எதிர்த்து பேசினாங்க, பேசி அதை வாபஸ் வாங்க வச்சாங்க. அப்ப இங்க நடந்தாலும் கூட்டணி கட்சிகள் பேசதான் செய்யறோம். இன்ஃபேக்ட் எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை இங்க கூட்டணி கட்சிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்போ இன்னைக்கு அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. திமுக பண்ண வேண்டாம், அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது மற்ற 2 கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மற்றவங்களாம் இன்னைக்கு போராட்டம் பண்ணலாம், அல்லது ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம், கண்டனம் தெரிவிக்கலாம். அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே ஒரு அரசு செயல்படல, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, இல்ல ஒரு அரசுடைய காவல்துறை மெத்தனமா இருக்கு, அவங்க சரியா செயல்படல, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா போராட்டம் பண்ணணுங்க. இன்னைக்குதான் இரவோட இரவா 7 போலீஸ் படை அமைச்சு அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கும் பதிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க. இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? இல்ல போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, அதனால இந்த சம்பவங்கள் அதிகமா நடக்குது. மாநாடு யாருங்க நடத்துனாங்க? யார் நடத்துனது மது ஒழிப்பு மாநாடு? பாதியிலே ஆர்எஸ் பாரதி பாதியிலே எந்திரிச்சு போனார்ல. ஆர்எஸ் பாரதி பாதியில எந்திரிச்சு போனா ஆர்எஸ் பாரதியை நீங்க கேள்வி கேட்கணுங்க. அதற்கு திருமாவளவன் தான் கேள்வி கேட்பீங்களா? இது என்ன அபத்தமா இருக்கு? அப்படி ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது, பேசிட்டு இருக்கும்போது பாதியில எந்திரிச்சு போனாரு. போதை கலாச்சாரத்துக்கு எதிரும் மது ஒழிப்பு மாநாடையும் நம்ம பண்ணுமா இல்லையா? மது இல்லாத தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிறது தானே விசிகாவோட நிலைப்பாடா இருக்கு. அதுல என்னைக்காவது நாங்க மாற்று கருத்து வச்சிருக்கோமா, இல்ல பின்வாங்கி இருக்கோமா? அப்ப நாங்க பண்ண வேண்டியது நாங்க பண்ணிட்டு தானே இருக்கோம். ஏன் மற்ற கட்சிகள் மாநாடு நடத்த வேண்டியது தானே? பாஜகவுக்கு இல்லாத ரிசோர்சஸா? நடத்துங்களேன் மாநாடு. குஜராத்ல முந்த்ரா போர்ட்ல அவ்வளோ போதைப் பொருள் வந்து இறங்குது, அதை யாராவது கண்காணிக்கிறாங்களா? இதை அதை பத்தி பேசுறாங்களா? அவ்வளோ ஹெராயின் சீஸ் பண்றாங்க அப்படின்னு வருது, அதெல்லாம் பத்தி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கு? ஆரம்பத்துல என்ட்ரி பாயிண்ட் வேரோட இந்த விஷயத்த வந்து களையணும்னா அதை நீங்க மானிட்டர் பண்ணணுமா இல்லையா? அதை பத்தி எல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் ஸ்டேட்டோடைய போலீஸோட பர்வியூல மட்டும் வருதா? சென்ட்ரல் ஏஜென்சிஸும் இன்வால்வ் இல்ல.
அப்ப சென்ட்ரல் ஏஜென்சிஸும் ஸ்டேட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அப்ப ஸ்டேட்டை மட்டும் நீங்க கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நாங்க கேட்கலாம்ல. அப்ப உங்களுக்கு செலக்டிவா நீங்க உங்களுடைய அப்பனன்ட் யாருன்னு செலக்டிவா சூஸ் பண்ணி செலக்டிவா விமர்சனம் பண்ணீங்கன்னா அதை நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். தேர்தல் வாக்குறுதியா மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கட்சியோட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லுவாரா? இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அது அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நீங்க அப்ப பெண்கள் மீது அக்கறை இல்ல. அவருடைய மது போதை மீது வெறுமனே ஒரு அரசியலுக்காக பண்றாங்க. என்ன பதில் சொல்ல விடுங்க. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அவர் டிசைட் பண்ணணும். அதை நான் டிசைட் பண்ண முடியாது. நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை மட்டும்தான் நான் பதிவு பண்ண முடியும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் ஒழிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் சிம்பிளி நாட் பாசிபிள். அப்ப பெண்களுக்கு இதே மாதிரி சம்பவங்கள் அதிகமா நடக்கும் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க என்ஷூர் பண்ணணும். நீங்க பெண்களுடைய பாதுகாப்பை குடிச்சுப்புட்டுல ரேப் பண்றாங்க, குடிச்சுப்புட்டுல 80 வயசு கிழவியை ரேப் பண்றாங்க, எல்லாமே இப்படிதான் நடக்குது. ஆமாங்க. அப்ப நீங்க அத கடையும் வந்து திறந்து வச்சிருக்கீங்க. நம்ம வைக்க கடையும் திமுக அரசாங்கமோ அதிமுக அரசாங்கமோ திறந்து வச்சிருக்காங்க. கரெக்ட்ங்க. கடையை ஒட்டுமொத்தமா மூடணும் அப்படின்னு சொல்லி இப்ப குஜராத்ல வந்து மதுக்கடைகளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்ல வந்து இது போன்ற கிரைம்ஸ் நடக்காமலையா இருக்கு? குஜராத்ல மது ஒழிப்பு இருக்கா இல்லையா? ஆமா. மது இல்லாத மாநிலம் தானே. குஜராத்ல இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமலா இருக்கு. தேசிய செய்தி இது மட்டும் நேஷனல் மீடியால வரலையே, தமிழக ஊடகத்துல வரலையே. குஜராத்ல இப்படி நடக்குது. நேஷனல் மீடியா வந்து குஜராத்ல இருக்கறத பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கான். அவன் பாஜக மாநிலங்கள்ல ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு பெரிய கொடுமை நடந்தாலும் பேச மாட்டான். நேத்து செய்தி வந்திருக்கு, 2 லட்சம் குழந்தைங்க காணோம், அதுல 50,000 பேர் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. எவனாவது பேசினானா? ஏதாவது ஒரு தேசிய ஊடகம் பேசிச்சா? ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில ஒரு கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட பேசுவாங்க. நேத்து வந்து மெயின் ஸ்ட்ரீம் இத பத்தி வந்து செய்திகள் போட்டாங்க, பிரேக்கிங் செய்தி போட்டாங்க. ஆனா விவாத மேடை நடத்தல. அதே வந்து குஜராத்ல நடந்தாவோ அல்லது பீகார்ல நடந்தாவோ மணிப்பூர்ல நடந்தாவோ வந்து நம்ம உடனே நடத்துங்கன்னு சொல்றேன். நானு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நடத்துனாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் நடத்துங்க அப்படின்னு தான் சொல்றேன். நான் அதை தானுங்க சொல்றேன். நான் ஐம் நாட் டிஃபரிங் ஃப்ரம் யுவர் வியூ. நான் என்ன சொல்றேன், இதை வந்து ஒரு சோஷியல் ஈவிலா பாருங்க. அது பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸா இருக்கட்டும், இட்ஸ் சோஷியல் ஈவில். பார்ட்டிஸை கடந்து எல்லாரும் ஒரே நிலைப்பாடுக்கு வாங்க, நிலைப்பாடுக்கு வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு தான் நானும் சொல்றேன். அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தானே உங்களுக்கு ஒரு அரசுக்கு நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். அது ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய அரசியல் ஆயத்துக்காக செலக்டிவா நீங்க விமர்சனம் பண்ணும்போது அரசுக்கு எப்படி அழுத்தம் வரும்? இப்போ மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை பிராக்டிகலி. பட் அதே சமயத்துல இந்த பாதுகாப்பு குறித்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. மதுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூஸ் பண்ற விதாச்சாரத்தை கம்மி பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கும் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இளைஞர்கள் அதிகப்படியா யூஸ் பண்றாங்க, அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எப்படி சரி செய்யறது அரசாங்கமா? நிறைய விழிப்புணர்வு தேவைங்க. அண்ட் தே ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் சர்டன் ரூல்ஸ். இதை தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கடையை வந்து நேரம் தாண்டி சீக்கிரம் திறக்கிறாங்க, லேட்டாக மூடுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அரசு தரப்புலேருந்து இதை பார்க்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் அரசு தரப்புலேருந்து என்ன தவறு நடக்குதோ அதை கண்டிப்பாக பார்க்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதற்கான ஆக்சஸே கிடைக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கையில் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வருத்தமாக தானே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணோம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படிங்க ஆக்சஸ் கிடைக்குது? எப்படி இந்த ட்ரக் பெட்லர்ஸ் வந்து எப்படி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஆக்சஸ் கொடுக்க முடியுது? எப்படி அவங்க கையில வந்து அந்த இதெல்லாம் எப்படி அந்த குழந்தைங்க கையில வருது? அப்போ இதை வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். இதுல நான் அரசு சப்போர்ட்டே பண்ணல. ப்ளீஸ் லெட் மீ பி வெரி கிளியர். இதுல நான் அரசு சப்போர்ட்டே பண்ணல. உங்களால எல்லா மதுக்கடைகளையும் ஓவர் நைட் நீங்க மூட முடியாது. படிப்படியா மூடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறதும் விமர்சனக்குள்ளாததுதான். நீங்க எந்த அளவுக்கு அதை செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். நீங்க தானே ப்ராமிஸ் பண்ணீங்க படிப்படியா குறைக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல நான் அரசாங்கத்தை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நல்லது பண்ணா நம்ம அப்ரிஷியேட் பண்றோங்க. ஆனா விமர்சனங்கள் வைக்க வேண்டிய இடத்துல விமர்சனங்கள் வைக்கத்தான் செய்வோம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்ப குழந்தைங்களை வந்து நீங்க வந்து இது போன்ற கிரைம்ஸ் நடக்கும்போது குழந்தைங்களை கொண்டு போய் ஜுவனைல் ஹோம்ஸ்ல போடுறீங்க. ஜுவனைல் ஹோம்ஸ்ல இருந்து அவன் வெளியில நம்மளுடைய பிரிசன் சிஸ்டமே ஒரு ரெஃபர்மேட்டரி சிஸ்டம் அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். அதாவது உள்ள போறவங்க அவங்களோட தப்பை உணர்ந்து திருந்தி வெளியில வரும்போது அந்த தப்புகள் செய்யாம மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உள்ள போயிட்டு அவன் திருந்தி வெளியில வந்தாலும் இந்த சமூகம் அவனை எப்படி பாக்குது, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, இன்னமும் சாதி கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் வராங்க. இன்ஸ்டாலையும் சோசியல் மீடியாலையும் சாதி பெருமையை பேச ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சமூகத்துக்கு இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்க திருந்தறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை நாம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்ப சுத்தி இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தானே வருது. அப்ப நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு பேசுறோம்.
அப்ப ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க அதை உணர்ந்து செயல்படணும். வெறும் உதட்டளவில் அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வெறும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் வெறும் வார்த்தை கிடையாது. அது வாழ்க்கை முறையா மாறும்பொழுது தான் சொசைட்டில ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும். இதெல்லாம் என்னைக்கு நாம பண்றோம்? இன்னைக்கும் வந்து கூட்டத்தை கூட்டி சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு சமூகத்துல தானே அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப தப்பு பண்ற அந்த குழந்தைங்களை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த தப்பு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையை இன்னும் சமூகத்துல நம்ம ஏற்படுத்தி தானே வச்சிருக்கோம். இது எந்த அரசு வந்தாலும் மாற மாட்டேங்குது இல்ல. அதனாலதான் சொல்றேன், எல்லா அரசையும் கேள்வி கேட்குங்க. எந்த அரசு வந்தாலும் மாற மாட்டேங்குது இல்ல. அதுதானே வருத்தமா இருக்கு. அப்ப இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அது நடக்காம இருக்கிறதுக்கு பண்ணிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது இட் இஸ் டிஃபரெண்ட்டுங்க. உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது அப்ரிஷியேட் தட். பட் இது நடந்திருக்க கூடாதுல்ல. இப்ப அந்த ஏரியா அவ்வளவு வல்னரபிள் ஏரியா, அங்க வந்து அவ்வளவு பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னா இது நடந்திருக்க கூடாதுல்ல. அப்ப பீட் ஆபீசர்ஸ் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்றது தானே இது இன்னைக்கு குற்றச்சாட்டா வரும். அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதெல்லாம் பேசுங்கிறேன். இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா ஆரோக்கியமான அரசியல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் போய் நேரடியாக எல்லாரையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப எங்க கேள்வி கேட்கணுமோ, எங்க செக் வைக்கணுமோ அங்க செக் வைங்க. அந்த ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன். இப்ப நான் கேட்ட இந்த கேள்விகள்லாம் அரசியல் கட்சிகள் கேட்கலாம்ல, இதெல்லாம் பேசலாம்ல. இதை ஏன் பேச மாட்டேங்க? இல்ல, இந்த அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். இது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம வந்து தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்றோம். பெண்கள் வந்து கல்வியில முன்னேறி இருக்காங்க, வேலை வாய்ப்புகள்ல முன்னேறி இருக்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ரிலேட்டிவ்லி சேஃபான ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நாம மட்டும் சொல்லல, இங்க வந்து வாழக்கூடிய பெண்களும் சொல்றாங்க. அப்போ அதை சொல்ல வேண்டியது வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு இலக்கை எட்டிட்டுறது வந்து முக்கியம் இல்லைங்க. ஆனா அந்த இலக்கிலேயே நம்ம மெயின்டைன் பண்ணணுமா? அப்படி ஒரு ஃபேக்டரை ஒரு சக்சஸ் மைல் ஸ்டோனை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னா அதுல எப்படி நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த அரசு யோசிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒரு வரக்கூடிய இந்த 6 monthsல தேர்தலில் எப்படி முடிவோட போகுது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த 6 monthsல இதற்கான மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily. Taste the Daily.